மக்களே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருந்து நல்லா ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகி ரூம் வெக்கேட் பண்ண போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அயோத்தி ராமர் டெம்பிள் தான் போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நியூ இயர் வேறு. அப்படியே ராமர் டெம்பிள் போயிட்டு அங்கே என்ன பண்ணாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீழே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணி இந்த ரூம் லாஸ்ட்டாக கொடுக்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கலைஞ்சாச்சு. அப்படியே நம்ம ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலாம். பாய். மார்னிங் 6:20ங்க. நேற்று அளவுக்கு பனியெல்லாம் இல்லை காலையில், பட் குளிர் இருக்கு. அப்படியே நம்ம பஸ் ரெடியாக நிற்கிது. போயிட்டு நம்ம பேக் மட்டும் அப்படியே போட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம நேற்று எடுத்த ஹோட்டலுக்கு தான் பஸ் ஸ்டாப்போ அங்கேயே தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். ஸோ இதான் நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் நீல்கண்ட். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Happy New Year to everyone. Happy New Year. Happy New Year. Happy New Year. Happy New Year. இப்போ நம்ம நேற்று டின்னர் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, வெல்கம் பண்ண இடம் டின்னர், அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதான் அந்த இடம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேற்று. அதில் இது எதுவுமே தெரில, அந்தளவுக்கு மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நஞ்சம் இந்த பஸ் ஸ்டாப் அது இது எல்லாம் தெரியுது. அப்படியே நமக்கு இங்கே இப்போது காஃபி எங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்படியே உள்ள பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். குளிருக்கு அப்படியே சூப்பராக ஒரு இஞ்சி டீ ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ செம்ம சூடாக சூப்பராக இருக்குது. இருக்கிற குளிருக்கு அப்படியே இங்கே தொண்டையெல்லாம் கட்டினதுக்கு கொஞ்சம் நல்லா கதகலப்பாக இருக்குது. அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டீ முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம். ஹாய். வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கேசரி, போண்டா, இட்லி, சட்னி அண்டு கார சட்னி அண்டு பொங்கல் ப்ளஸ் சாம்பார். ஸோ எல்லாம் சூப்பராக சூடாக ப்ரொவைட் ஆகிட்டு இருக்குது காலையில் ஒரு 7 மணிக்கு. அண்ட் நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் அயோத்தியில் இதுதான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட். அப்படியே நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீ அப் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு இப்போ அப்படியே பஸ்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பஸ் சரி அப்படியே ஃபஸ்ட்டு ஹனுமன் டெம்பிள் சொல்கிறாங்க பக்கத்தில், அங்கே போயிட்டு அப்படியே நம்ம அயோத்திக்கு கண்டினியூ பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் போகிற வழி. ஆக்சுவலாக எல்லா கடைகளும் ஒரே மாதிரி யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி. ஸோ என்ட்ரன்ஸ்லாம் சூப்பராக டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே ரொம்ப கிராண்டாக சூப்பராக யூனிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. மக்களே, நம்ம இப்போது மார்னிங் 9 o'clock ஆச்சு. அயோத்தி இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு அயோத்தியில் ஒரு ஹனுமான் காட் இருக்குது, ஹனுமான் டெம்பிள். இப்போ அங்கே தான் போகிறோம். அது இங்கே பார்த்தீங்கன்னா ஊரே செம்ம ஒரு பரபரப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஊர் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். வர்ற வழியில் முன்னாடி இருக்க முடியல, ரிட்டர்ன் போகிறப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நேரம் ஹனுமான் டெம்பிள் போயிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறத பார்ப்போம். ஸோ அப்படியே ஹனுமான் டெம்பிள் போகிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஊரே கொஞ்சம் பழைய ஊராக தான் இருக்குது. மேபி இதுதான் ஹனுமான் டெம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஹனுமன் டெம்பிள். ஃபுல்லாக உள்ள அப்படியே பெருசாக கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இந்த ஹனுமன் டெம்பிள் போகிற பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப உடச்சி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா எப்படின்னு தெரில, பட் ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சுதான் இருக்குது. இதான் ஹனுமான் டெம்பிள். இதுக்கப்புறம் எடுக்கலாமான்னு தெரில. ஸோ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ ஹனுமான் டெம்பிள்குள்ளே இருக்கும். வீடியோ இதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இதான் ஹனுமான் டெம்பிள். ஸோ இது ஹனுமான் டெம்பிளுக்கு இன்சைடுங்க.
ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டிசைனாக இருக்குது. பட் நிறைய பெயிண்டிங்ஸ் அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக இருக்குது. இதான் மேபி டெம்பிளோட பேக் சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இதான் வந்து பிரசாதமாக வச்சு எடுத்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஸோ இதாங்க மெயின் மந்திர். உள்ளே முடிஞ்சா காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஹனுமன் டெம்பிளோட மெயின் கார்டன், மெயின் ஹனுமன் தான் ஹனுமன். அண்ட் இங்கே லார்ட் ஹனுமன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அஞ்சனையோட மடியில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் நமக்கு இருப்பார். இதுதான் ஸோ உள்ள அந்த இடத்துல தாங்க மெயின் மந்திர். ஸோ இப்போ நம்ம மெயின் மந்திர் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹனுமான் காட், ஹனுமான் டெம்பிள். இது வந்து ஹனுமானோட ரைட் சைட். நமக்கு ரைட் சைடில் ஒரு கதவுல இருக்குல்ல அது. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம வெளியே போயிடலாம். இதான் ஃபுல் ஹனுமான் டெம்பிள். இங்கே ஹனுமான் டெம்பிளில் பஜன் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே அயோத்தியில் இருக்கிற எல்லா டெம்பிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல் டே பஜன் போயிட்டே இருக்கும். ஸோ ஹனுமான் டெம்பிள் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம அயோத்தி டெம்பிள் போகிறோம். ஹனுமான் டெம்பிள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு செம்ம ஹைட்டான பிளேஸில் தான் வந்து உட்காந்துருக்காரு. ஒரு பெரிய ஒரு மினிமம் ஒரு 100 ஸ்டெப்ஸில் ஏறி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஹனுமான் டெம்பிள் பார்க்க முடியும். இப்போ அப்படியே நம்ம அயோத்திக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு இது பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன். செம்ம ஹிட்டான பிளேஸில் தான் ஹனுமான் டெம்பிள் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஹனுமான் டெம்பிள் அவ்வளோதாங்க. நம்ம ஹனுமான் டெம்பிள் பார்த்துட்டு வந்தாச்சு, முடிஞ்சு. ஸோ இங்கே பின்னாடி பெருசாக ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதான் ஹனுமான் டெம்பிள், ஹனுமான் காட்னு சொல்கிறாங்க, காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம அயோத்திக்கு மூவ் ஆகிறோம். ஸோ இப்போ நம்ம ராம் மந்திரில் நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த கேட்டில் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஒர்க்கு செம்ம சிவியராக ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பட் அதே மாதிரி ஃபுல்லாக அந்த ரூட் ஃபுல்லாகவே வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட் ஸ்டோன், அந்த ரெட் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். இது ஒரு 22 days தான் இருக்குது. ஸோ ஒர்க் வந்து செம்ம சிவியராக போயிட்டுருக்கு. ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அங்கே இங்கேருந்து ஏகப்பட்ட ஒர்க் செம்ம சிவியராக பண்ணிட்டு இருக்காங்க. இதாங்க டெம்பிள் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதாங்க டெம்பிள் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ட் இப்போ ஆகிட்டு இருக்குது. ஒரு 22nd இங்கே கும்பாபிஷேகம். பட் இது எப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் 22nd பண்ண போகிறாங்க. இருந்தாலும் எப்படின்னு தெரியல. இதான் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. அம்மா இந்த கோயில் வந்து அந்த முன்னாடி லாஸ்ட் கோபுரம் அதுதான் பாபர் மஸ்ஜித் இருந்த இடம். இந்த கோயில் அந்த ஊருக்கு பாருங்க, அந்த கடைசியில் பின்னாடி உள்ள மண்டபம் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் கோயில். அந்த பாபர் மஸ்ஜித் வந்து எடுத்த இடம். அது வந்து கீழே 80 அடி கீழே இருந்து நம்ம பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்படின்னா அதுல எந்த விதமான கம்பி கட்டுகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஜல்லி வாங்க அப்படியே போங்கம்மா. ஆக்சுவலாக ஒர்க் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபுல் ஃபோர்ஸில் இங்கே நடந்துட்டுருக்கு. ஃபுல்லாக உள்ளேயே அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. இங்கே தான் மாஸ்க் இருந்த பிளேஸ். நம்ம ராமன் டெம்பிளோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மாடல். ஸோ இதாங்க நம்ம ஃபுல் மாடல். உள்ள போகலாம். ஸோ இதாங்க வந்து இப்போ டெம்பரரியாக வந்து குழந்தை ராமரை வச்சுருக்கிற இடம்.
அண்டு இது பார்த்திங்கன்னா காஷி தமிழ் சங்கம் வந்தவங்களுக்காக ஸ்பெஷலாக அண்ட் அது இல்லாமல் விஐபிஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ணிவிடும். முன்னாடி ஒரு லைன் எடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நார்மல் தர்ஷனுக்கு இதுக்கு அலோடு உண்டு. இப்போது ஹனுமான் சிலை, சிவன் சிலை 3 பேர் அந்த மட்டும் தான் இருக்கு உள்ள. தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதான் வந்து இப்போ வச்சிருக்கிற மந்த்லி இதுக்கு தான் இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இவர் தாங்க இப்போ இருக்கிறவர். ஸோ இப்போதைக்கு ஒரு குழந்தை ராமர் மாதிரி 5 வயசு ராமர் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதாங்க இப்போ இருக்கிற மெயின் மந்த்து. ஐஐடி சென்னை தான் டிசைன் பண்ணது. இதை வந்து இதுல பாக்குற எல்லா மெயின் அந்த மேஸ்திரிங்க அந்த காரிகர்னு சொல்லுவாங்களே இந்தியில என்ன சொல்லணும் கலக்க நுணுக்கம் உள்ளவங்க எல்லாமே தமிழ் சபரிக எல்லாமே வந்து அந்த தமிழ்நாட்டுக்காரங்க தான் வந்து செய்யறாங்க. அதை விட உள்ள தூண்ல உள்ள அந்த சிலை செய்யறது எல்லாம் ஒரிசாக்காரவங்க. கட்டக்கு பூரேஸ்வர் உள்ள கல்லெல்லாம் அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க சார். கல்லெல்லாம் அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க. கல்லு வந்து கீழே 80 அடியில இருந்து 20 அடி பேஸ் வர வரலையும் கர்நாடகாவில இருந்து இந்த கல்லு கடப்பா கல்லு கிரனைட்ஸ். அதுக்கு மேல அந்த சிகப்பு கல்லு கோபுரம் எல்லாம் வந்து ராஜஸ்தான்ல இருந்து டிசைன் பண்ணி இங்க வந்து அப்படி மாட்டுறாங்க. அது எந்த விதமான கம்பி எதுவுமே கிடையாது, பில்லர்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள அப்படியே அப்படியே அடுக்கு மாதிரி கட்டணம் மாதிரி அப்படியே இறக்கிட்டு பிரதிஷ்டை பண்றது ராமன் சீதா சிலை வந்து அங்க குஜராத் இது நேபாள்ல இருந்து கொண்டு கல்லு வந்து செஞ்சிருக்கு. அது எது என்னன்னு தெரியும். இங்க மூலவர் வந்து இந்த கோயில் வந்து குழந்தையா இருந்தது தான் அது. அதாவது 48 இன்ச்சு சிலை தான் வந்து இந்த குழந்தை 5 வயசு பருவத்துல உள்ள சிலை மட்டும் தான் இங்க வைக்கிறாங்க. சீதைக்கு சிலை கிடையாது. இங்க தனியா அதுக்கு தனியா கட்டுறாங்க. இப்ப நம்ம பார்த்தது என்ன சார்? இப்ப வந்து அங்க உள்ள இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஐம்பொன் சிலை இது வந்து அந்த சிலையோட மதிப்பு எப்ப பண்ணதுன்னு தெரியல. அவ்வளவுதான். அதுல வந்து அண்ணன் தம்பி 4 பேரு, சிவன், அனுமார். இப்ப நம்ம பார்த்த இது சார் அதுதான் சொல்றேன். அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க. இந்த சைடு போய் ரஸ்தா வாங்க, ஓரம் ஓட்டி வாங்க, ஓரம் ஓட்டி வாங்க. ஆனா யாரையும் தொந்தரவுப்படுத்தல பாருங்க, பயப்படுது, அழுகுது பாருங்க. இங்க சரையு நதி போகுது இல்லையா, அதை காமிக்கிறீங்க. அந்த சரையு நதி வந்து எப்பவுமே தண்ணி இருக்காது. அயோத்தியாவில் வந்து நம்ம தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலாக உள்ளே வந்து யாருக்குமே வந்து எந்த திங்ஸ் அலோவ் பண்ணல, எந்த மொபைல்ஸ் எந்த கேஜெட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணல. நமக்கு வந்து பெருசாக எந்த செக்கும் இல்லை டியூ டு நம்ம இந்த காசி தமிழ் சங்கம் வந்ததால். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் வந்து குழந்தை ராமரம்மா. ஸோ அவரை தான் வந்து இப்போதைக்கு வைக்க போகிறாங்க. இப்போ இருக்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கும்பாபிஷேகத்தில். நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் அடுத்தடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் செம்ம ஸ்பீடாக ஃபுல்லாக செம்ம சிவியராக போயிட்டுருக்குது. இந்த ஒர்க்லாம் இருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அங்கேயும் எல்லாம் இடிச்சு போட்டது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ அயோத்தியா. வர 22nd கும்பாபிஷேகம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் அப்போது லைவ்ல அப்போ எப்படி இருக்குன்ட்டு இதுன்னு தெரியல. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கோம். செம்ம ஒர்க்கு போயிருக்குங்க. ஸோ பெரிய ஸ்பேஸ் இது. ஸோ அயோத்தியில் வந்து நம்ம தர்ஷன் முடிச்சாச்சுங்க ஃபுல்லாக. ஸோ முடிச்சுட்டு நம்ம அப்படியே நடந்து வந்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்ட் தான், இந்த பார்ட்டில் திரும்ப இப்போ வந்தாச்சு. அவ்வளோதான். ஆக்சுவலாக இங்கே வந்து பெருசாக காட்டுற மாதிரி எந்த வியூவும் இப்போ இல்லை. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு உள்ளே போகிறதுக்குலாம் ஒன்று காட்டலாம். அங்கே தான் டெம்பிள் வரப்போகுது. அதுவும் எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. இன்னும் 22 days இருக்குது. ஸோ இங்கே இவ்வளோதாங்க இப்போதைக்கு அயோத்தி. நெக்ஸ்ட்டு ஃபுல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் வேணால் ஒரு சான்ஸ் கிடைச்சா இன்னொருக்கா வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம பிஹைண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ராம் மந்திரோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ அப்படியே வெளியே வந்துட்டோம். இப்போ அப்படியே நான் திரும்ப பஸ்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அயோத்தியாவிலேருந்து கொஞ்சம் டிபார்ட் ஆகி நம்ம முன்னாடி வந்துட்டோம். முதல் சொன்ன மாதிரி இந்த சிட்டியை வந்து இப்போ தான் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பெருசாக ஒரு வீண் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாகவே காப்பர் தான். இந்த ஏரியாவோட இந்த ரவுண்டானா
இந்த ஏரியா. இதோட பேர் பார்த்தீங்கன்னா லதா மங்கேஷ்வர் சோக். எஸ், இப்போ பிஹைண்டில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் அந்த பெரிய வீணை. ஆக்சுவலாக நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த பெரிய வீணை. பெரிய ரொம்ப பெருசாக இருக்குது. மூவியில் பார்க்க குட்டியாக தெரிஞ்சு. இது வந்து லதா மங்கேஷ்வர் சோக் அப்படின்ற ஒரு ரவுண்டானா. சின்ன ஒரு பார்க்கிங் என்னமோ இருக்காமா, பார்க்கா மியூசியம் தெரியல. அங்கே அப்படியே உள்ளே போகிறோம். சாரிங்க, ஆக்சுவலாக வந்து பார்க்குள்ள மியூசியம் உள்ள. இது வந்து இங்கே அயோத்தி ராம டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு சின்ன ஒரு ஆறு வாசலில் தான் இருக்குது. அந்த ரிவரோட நேம் பார்த்தீங்களா ஷராயு டேம், ஷராயு ரிவர். ஸோ இதுதான் அந்த ஷராயு ரிவர். ஸோ இதுதான் வந்து ஷராயு நதி. ஸோ எல்லாம் ஷராயு நதியில் அப்படியே ஒரு சின்ன ஒரு கால் மட்டும் நினச்சிட்டு திரும்ப அப்படியே பஸ்ஸுக்கு போகிறோம். அங்கே பின்னாடி ஒருத்தர் இத்தலை ஷால் போட்டு நிற்கிறாரு. அவர் வந்து அயோத்தி கலெக்டர். ஆக்சுவலாக அவர் தான் இப்போ இந்த காசி தமிழ் சங்கமுக்கு நிறையா இங்கே எஃபர்ட் கொடுத்து இங்கே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஹெட்டு. ஸோ நம்ம மொத்த காசி தமிழ் சங்கம் க்ரூ வந்து இங்கே நின்றுருக்காங்க. அயோத்தி ஷராயு ரிவரோட வாசல். அப்படியெல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஊர் வந்து நல்லா தான் இருக்குது. பட் இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தூரத்தில் ஒரு கோபுரம் தெரியுதா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இதோ இங்கே ஒரு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துல. கரெக்ட். இது வந்து காளேஸ்வர் டெம்பிள். ஆமாம். ஸோ அயோத்தி வந்து ராமர் பார்த்துட்டு இங்கேயும் போகணும் அப்படின்னு நம்ம கூட வந்து ஒரு போலீஸ் சொன்னார். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு குட்டி ரவுண்டாக இருக்குல்ல. ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் தீபாவளிக்கு வந்து இங்கே 15 லட்சம் விளக்கு ஏற்றுவாங்களாமா, ஷராயு ஆர்த்தி அப்படின்னு, கங்கா ஆர்த்தி மாதிரி. ஸோ அது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட அந்த போலீஸ் எஸ்கார்ட் வந்து அப்படி சொன்னாங்க, நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அங்கிள் நேம் வந்து பாலசுப்ரமணியம், திருவாரூர்காரரு. ஆக்சுவலாக நம்ம அயோத்தி வந்ததுலேருந்து இவர் தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட், சிஆர்பிஎஃப் இருக்காரு, நமக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்படியே லதா மங்கேஷ்கர் சோக்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். ஆந்திவே நம்ம டெம்பிள் போகிற ஆந்திவே பார்த்தீங்கனாலே ஸோ ஃபுல்லாக செம்ம டெக்கரேட்டிவாக இன்னும் போயிட்டுருக்கு. ஒர்க்கு இப்போ வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் போகிற ஆந்திவே தான். மேபி வந்து ஃபுல்லாக கும்பாபிஷேகத்துக்காக ஃபுல்லாக டென்ட் எல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. நமக்கு இங்கே லஞ்ச் இங்கே தான். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆச்சு. இந்த பஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தியா இப்போ மந்திரி போனோம்ல, அங்கேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் வந்தாலும் ரொம்ப ஈஸி. பஸ் ஸ்டேஷன் இப்போ எப்படி உங்களுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சது ஓப்பன் பண்ணிடுவாங்க, இனாக்ரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரதா இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு பஸ் ஸ்டேஷனு ரொம்ப நியர்பையாக தான் இருக்குது. வித்தின் மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக வரதுக்கு ரொம்ப ஈஸி தான். நான் கண்டிப்பாக இன்னொருக்கா ப்ரைவேட்டாக வருவேன், வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம லஞ்ச் வந்து ஒரு கூட்டு, ஒரு கிழங்கு பொரியல், சாம்பார், ரைஸ், பப்பட்ஸ் அண்டு ரசம், வத்தக்குழம்பு, கேர்டு, பாயாசம் முன்னாடி இருக்குது. அப்புறம் காட்டுறேன். ஃபைனலி லஞ்ச் எல்லாம் முடிஞ்சுங்க. லஞ்ச் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபஸ்ட்டு ஒன்று காட்டினேன். அதுக்கப்புறம் ரசம், மோர் அண்டு அது என்ன பாயாசம் கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குது. ஸோ தெரியுதா உங்களுக்கு சன் ஏதாவது? ஸோ சூப்பராக இருக்குது. நல்லா செம்ம கிளைமேட்டு. கொஞ்சம் ஈவினிங் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2 o'clock ஆகுது. ஆனாலும் செம்ம குளிர். இப்போ தான் லைட்டாக வெயில் வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக கதகதன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அப்படியே பஸ் ஏறி டுவர்ஸ் நம்ம பனாரஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ருப்போம். அந்த ஹோட்டல் போயிட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டு அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப பனாரஸ் போயிட்டு அங்கேருந்து டுவர்ஸ் சென்னை. அவ்வளோதாங்க. இந்த ட்ரிப்பு இன்னையோட வந்து எண்டாக போகுது. அண்டு பஸ் ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். அண்ட் எல்லோரும் பஸ்க்கு இப்போது போர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, அஃபிஷியலி நம்ம ட்ரிப் வந்து அதாவது சைட் சீயிங் மற்ற கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு பனாரஸ் போவோம். வாரணாசி போயிட்டு டின்னர் எடுத்து நெக்ஸ்ட் பனாரஸ் போய் நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயினில் போட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அயோத்தியாவிலேருந்து கிளம்பி டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த ஊரே வந்து புதுசாக மாற்றிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன் தி வே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டாச்சு, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஊரே வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எப்படி சொல்கிறது டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ டிராஃபிக் கிளியர் ஆனதை காட்டுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நியூ இயர்ன்றதால செம்ம க்ரௌடாக இருக்குது. ஃபுல்லாகவே டிராஃபிக் செம்ம ஹெவியாக இருக்குது. இங்கேயும் நிறையா பார்க்கிங்ஸ் கூட இருக்குது. ஸோ இன்னொரு 20 டேஸில் வந்து இங்கே கும்பாபிஷேகம் இருக்கிறதால இந்த மாதிரி தான் ஊர் ஃபுல்லாக, ஊர் பிரிட்ஜு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஃபுல்லாக மாலை போட்டு டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று இப்போ தான் இங்கே வந்து நிறையா பிரிட்ஜஸ் வந்து இந்த ரீசெண்ட் ஒரு 2 இயர்ஸ் இந்த கோயில் கட்ட ஆரம்பித்தாங்கல்ல, அப்போலேருந்து ஃபுல்லாக இப்போ தான் பிரிட்ஜஸே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இப்போ தான் ஃபுல்லாக மாலை எல்லாம் போட்டு பெயிண்டிங் ஒர்க்ஸ் கூட இன்னும் முடியல, போயிட்டுருக்குங்க. அண்டு கொஞ்சம் டிராஃபிக்கால் வந்து நம்ம எல்லா பஸ்ஸும் வந்து அப்படியே நிற்கிது. ஸோ எந்த ஒரு பஸ் வராட்டியும் நம்ம எல்லா பஸ்ஸும் போகாது. அதனால் இப்போதைக்கு இங்கே 4 பஸ்ஸஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம வெயிட்டிங் இன்னொரு பஸ்ஸுக்காக. எஸ், அந்த ஒன்று வந்ததால் இப்போது திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, நம்ம வந்து அப்படியே அயோத்தியா கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே சுல்தான்பூர் அப்படி இப்படின்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம பனாரஸ் போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஹோட்டல் போய் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு பனாரஸ் ட்ரெயின் ஏறிடுவோம். அந்த மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அயோத்தியா அந்த ஊரே வந்து ஒரு செம்ம ஒரு ஆக்டிவாக சூப்பராக ஜாலியாக இருக்காங்க, ஒரு கொண்டாட்டமாக. ப்ளஸ் வந்து செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. பிகாஸ் வர இன்னும் 20 டேஸில் வந்து கும்பாபிஷேகம் இருக்கிறதால. சரி, ஓகேங்க. இப்போ நான் அப்படியே உள்ளே போகிறேன். நெக்ஸ்ட்டு எங்கேயாச்சும் பிரேக்கில் நிப்பாட்டினா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்கள், ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:45 ஆயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய லாங் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம ஆக்சுவலி பனாரஸ்க்குள்ளே வாரணாசிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்போ அப்படியே இன்னொரு 15 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம நேற்று ஃபுட் எடுத்தோம் பார்த்திங்களா, லாஸ்ட் 4 டேஸ் அங்கே போயிட்டு டின்னர் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்மளை வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஸோ ஃப்ரம் அயோத்தியாவிலேருந்து நம்மளை வந்து இப்படி எஸ்கார்ட் பண்ணி ஃபுல்லாக கூப்பிட்டு வந்தாங்க. இந்த எஸ்கார்ட் சப்போர்ட்லாம் இன்னொரு 2 hours தாங்க. ஸோ 2 hours அப்புறம் நமக்கு இந்த விவிஐபி டேக் அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த எஸ்கார்ட் சப்போர்ட் இதெல்லாம் வந்து அப் டு நமக்கு ரூம் போகிற வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக கன்மேனோட ட்ரெயினில் டிபார்ட் பண்ணி விட்டுருவாங்க. பனாரஸ் சிட்டி, இந்த வாரணாசி சிட்டி வந்து உங்களுக்கு செம்மையாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது மேபி காசி தமிழ் சங்கமுக்காகவா இல்லாட்டி எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ அப்படியே பனாரஸ் சிட்டி கூட என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆச்சு. நம்ம அப்படியே டின்னர்னு நினச்சோம், பட் இல்லை, இது சம்திங் ஒரு கிராஃப்ட் மியூசியம். ஸோ கிராஃப்ட் மியூசியத்துக்கு இப்போ என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ இதுவும் காசி தமிழ் சங்கத்தில் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்டு தான். ஜானா பானா ஸ்டோரி ஆஃப் பனாரஸ். ஸோ பனாரஸ் வந்து மெயினாக வந்து நெசவுக்கு தான். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மொத்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த மியூசியம் ஃபுல்லாமே இந்த வீவிங் ப்ராசஸ், அப்புறம் இந்த வீவிங் அது பண்ண ஐட்டம்ஸ் அதை பற்றி தான் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே கையால் நெஞ்ச புடவைகள், இந்த டீட்டெயில்ஸ் தான். அண்ட் அது ஒரு ரெஃபரன்சஸ். ஸோ ஃபுல்லாகவே இந்த வீவிங் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் சாமியானா. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைன். ஸோ ஓவரால் இந்த மியூசியம் ஃபுல்லாமே வந்து வீவிங் ப்ராடக்ட்ஸ், அதோட பெஸ்ட் கலெக்ஷன்ஸ், டாப் நாச் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க.
அங்கெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ அங்கே பெரிய சாமியானா, இங்கே ஒன்று, இங்கே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் சாமியானா. இங்கே ஒரு கார்பெட் இருக்குது. இது வந்து கிங் சைஸ் குயின் சைஸ் எல்லாம் இல்லை, அதுக்கும் டபுள்டா செம்ம சூப்பராக பெருசாக இருக்குது. கார்பெட்டை ஒரு இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கிறது சூப்பர். ஓ, இந்த ஏரியா இந்த சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கார்பெட்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய கார்பெட்டுக்கு வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பெட்ஸ், செம்ம கலெக்ஷன் சூப்பராக நிறைய வச்சுருக்காங்க இங்கே. ஸோ ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே கார்பெட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சாயம் எப்படி ஏற்றுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு இது. இந்த டிசைனில் தான், சாரி இந்த மெத்தடில் தான் அப்போ சாயம் ஏற்றிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இவங்க தறி. நம்ம ஊர் தறி மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. ஸோ மேபி இவங்க இந்த மெத்தடில் தான் தறி இருக்கும் போல். அப்படியே வெளியே வந்தால் இந்த மொத்த மியூசியத்தோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி பெருசாக போட்டிருக்காங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த தறியெல்லாம் நீளமாக இருக்கும். இங்கே வந்து கீழேருந்து மேலே ஏற மாதிரி இருக்குது. அண்ட் நமக்கு மதுரையில் வந்து தறி நெஞ்சவங்களாம் நிறைய பேர் தெரியும். ஸோ நம்ம சிஸ்டரும் தறி நெய்கிறவங்க தான், ஆல்ரெடி நெஞ்சவங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி இருக்கும்? இது என்ன மெத்தட் ப்ராசஸ்? நம்ம கைத்தறி எப்படி இருக்குன்னா நம்ம காலில் இதாக்கி கையில் நெய்வோம். ஓகே. இது வந்து ஒன்லி கையில் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது இதில். ஓகே ஓகே. கலர்ஸ் இவ்வளோ வச்சு அந்த டிசைன் தகுந்த மாதிரி அவங்க கையிலே எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீலவாட்டில் வரும், வந்து கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. மியூசியம் அவ்வளோதான். ஸோ அந்த பக்கம் வேற என்னமோ இருக்குது, அப்படியே அங்கே போய் எங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மியூசியம். இது அதுக்கும் முன்ன ஸ்டேஜில் நெஞ்ச மெத்தட் போல் அதுக்கான ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம ஊர் மெத்தடில் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. நம்ம ஊர் மெத்தடில் இப்போதைக்கு இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிஸ்டர்கிட்ட நம்ம கேட்போம். அக்கா, இது நம்ம ஊர் தறி மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து சேரி நிற்கிறோம், இது துப்பட்டா நிற்கிறாங்க. ஓகே. அதே மெத்தடில் தான் மெக்காடு டிசைன் போகிறோம். இதெல்லாம் டிசைன் போகிறாங்க. இதில் தான் ஒரு டிசைன் வரும். நம்ம இது பார்டர் வர டிசைன், புட்டா வர டிசைன் எல்லாமே அந்த இந்த ஒரு இதில் தான் வரும். இதில் தான் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வரும். இந்த நூலெல்லாம் ஒவ்வொன்றும் நீட் போட்டு எல்லாம் நீட்டாக வர. ஓகே. ஸோ இது நம்ம ஊரோட மெத்தட். ஆமாம், நம்ம ஊரோட மெத்தட் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து சாரியில், இது வந்து துப்பட்டா. ஸோ இங்கே நெய்கிற இங்கே வந்து நம்ம ஊரோட மெத்தடில் இது நெய்கிறது. ஆக்சுவலாக வந்து நானும் ஒரு சௌராஷ்டிரா பீப்புள் தான். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாவும் தறி தான் நெஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூல் குத்துறது. சின்ன வயசில் நானே வந்து நிறைய அந்த எனக்கு தறி நெஞ்சு அனுபவம் இல்லை, பிகாஸ் நான் ரொம்ப சின்ன வயசில் அதை குக் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த நூல் சுற்றுறது இதில் நான் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு இப்போ அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. மியூசியம்லேயும் இவங்களோட பொட்டிக் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அப்படியே இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ்க்கு தான். ஸோ நிறையா சாரீஸ், கிராஃப்ட்டு அப்புறம் காதியோட ஐட்டம்ஸ் அப்படி நிறையா இருக்குது. ஸோ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே பஸ்ஸுக்கு மூவ் ஆகலாம். ஆக்சுவலாக இங்கே மியூசியம் வந்து ஒரு பிளாக் தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம மால் அதை விட கொஞ்சம் பெருசாகவே 2-3 பிளாக்ல ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுற கடைங்க தான், மேலே கீழே அப்படின்னு ஃபுல்லாகவே. ஸோ பெரிய மால் தான் இது. அந்த பக்கம் கேஃபட்டேரியா அது இது நிறைய இருந்துச்சு. மியூசியம் முடிஞ்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம பஸ்ஸில் ஏறி நம்ம டின்னர் சாப்பிட்டு அப்படியே போகலாம். போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பனாரஸ் ஜங்ஷனில் நம்மளை போட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின் தான் ஃபுல்லாக 2 நாளைக்கு. அண்ட் ஃபைனலி ஈவினிங் வந்து நைட் வந்து ஒரு 8-10 ஆச்சுங்க. 8:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 2 நாளாக ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எடுத்த ஹோட்டல் டி பாரிஸ் அங்கே வந்தாச்சு. ஸோ ஃபைனலி நமக்கு இந்த காஷி ட்ரிப்பில் காஷியில் இருக்கிற கடைசி டின்னர் இங்கே தான். ஸோ டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நம்மளை பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அஸ்யூஷுவல் 3 tier ஏசியில் போட் பண்ணிடுவாங்க. அப்படியே உள்ளே போய் நான் உங்களுக்கு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். பண்ணி போயிட்டுருக்குது. இப்படி நமக்கு டின்னர் என்னென்னு பார்க்கலாம். காலையிலேருந்து போலையா, இப்போ தான் போலையா? ஓ
சப்பாத்தி. அது என்ன அந்த ஸ்கீம் போய் பார்த்தா அது சொல்ல போகுது. சப்பாத்தி கிரேவி அண்டு வெஜ் பிரியாணி, ரைத்தா அண்டு பொஹா, சட்னி அண்டு ஒயிட் ரைஸ், ரசம், பப்பட். ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி வந்து டின்னர். அப்படியே சாப்பிட்டுறேங்க. டின்னர் வந்து முடிஞ்சு டைம் வந்து 9:15 ஆச்சு. நெக்ஸ்ட் இப்போ அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பனாரஸ் போக போகிறோம். எல்லோரும் அப்படியே சாப்பிட்டு இந்த 5 days எப்படி இருந்துச்சு ஜாலியாக அப்படின்றத ஆசைப்பட்டு ஒரு சின்ன ஃபீலோடு அப்படியே ஜாலியாக எல்லாரும் கூடயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஜாலியாக ஒரு சூப்பரான மென்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். இங்கே ஜாலியாக குளிர் காஞ்சிட்டு ஒரு கேங் சூப்பராக பேசிகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு இன்னையோட வந்து காஷியில் யூபியில் எல்லாமே முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இப்போ பனாரஸ் போயிட்டு ட்ரெயின் தான் போட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு ஒரு பபாய். நம்ம ஹோட்டல் டி பாரிஸில் டின்னர்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்படியே பஸ்ஸுக்கு போகலாம் இப்போது. இங்கே பின்னாடி ஒரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு கூட்டிகிட்டு வந்து ஃபுட்டு ஆக்சுவலாக பஸ் ஃபுல்லாக வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து குக் அண்டு சர்வ் பண்ணுறவங்க தான். தமிழ்நாட்டிலேருந்து நமக்காகவே கூப்பிட்டு வந்து லாஸ்ட் ஒரு 4 days வந்து இங்கே நம்ம குக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து பஸ்லேயே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப கிரேட் எல்லோரும். நம்மளோட 5 பஸ்ஸும் ரெடியாக இருக்குது. நம்மளை டுவர்ட்ஸ் இங்கே என்ன பனாரஸ் ஜங்ஷன் பிக்கப் பண்ணிட்டு போக. அண்ட் ஃபைனலி நம்ம பஸ் ஈயோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இன்னையோட ஸ்கேட்டர் ஆயிரும். ஹாய் ஹாய் ஹாய். ஸோ இவங்க 2 பேர் நம்மளோட அந்த கோஆர்டினேட்டர்ஸ் ரைட்? எஸ். ஸோ கோஆர்டினேட்டர்ஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். ஸோ ஹாய் 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 ஹாய். இங்க காமிக்கவே இல்லை மொத்தம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி ஜர்னி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் ஷேரிங் எவ்ரிதிங். அந்த லிங்க் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கணும். ஃபேஸ்புக் லிங்க் ஃபைனலி நம்ம வந்து பனாரஸ் ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ எல்லாரையும் டீபோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ட்ரெயின் ஏற போகிறோம். நெக்ஸ்ட் ஹவர்ஸ் சென்னை தான். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நைட் ஃபுல்லாக, நாளைக்கு டே ஃபுல்லாக ப்ளஸ் நாளான்னைக்கு தான் இறங்குவோம். ஸோ எல்லாம் ஒரு ஃபீலிங்கோட அப்படியே ஒரு சின்ன ஹாப்பியோட கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நம்ம ஜங்ஷனுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஜங்ஷன் ஃபுல்லாக. ஆக்சுவலாக ஜங்ஷன்லாம் நம்ம ஊரை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. மேபி இப்போ தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. அண்ட் நம்ம க்ரூ எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு 30 minutes தான் இருக்குது. 30 கூட 25 minutes தான் இருக்குது. 11 o'clock நமக்கு ட்ரெயின். பனாரஸ் ஜங்ஷன் இன்சைட் நம்மளை ஃபர்ஸ்ட் டே இங்கே வந்து இறங்குனது இங்கே தான் வெல்கம் பண்ணாங்க. சூப்பராக ஒரு வெல்கம் கொடுத்தாங்க. இந்த ஜங்ஷன் தான் ஆக்சுவலாக. அந்த பிளாட்ஃபார்ம் 1 ப்ளஸ் எல்லாருமே நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறதால செம்ம ஆக்டிவாக இருக்குது ஜங்ஷன். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5ல் இருக்குது. ஸோ இப்போது பிளாட்ஃபார்ம் 5க்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே லிஃப்ட் ஃபெசிலிட்டியில் இருக்குது. இங்கே 1ல் அண்டு எல்லாத்துலேயும் இருக்குது. இல்லை ஆக்சுவலாக 5ல் இல்லை, 1ல் இருக்குது. அப்படி நம்ம இப்போ கீழே போய்ட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிற கோச்சுக்கு ஏரியாச்சுங்க. நமக்கு வந்து எகைன் சீட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாம் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் டே வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய்.